என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். கிரகங்களில் உச்சம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, நீச்சம், இப்படி இந்த நவக்கிரகங்களும் இப்போ உதாரணத்துக்கு இதை பற்றி பார்ப்போம். உதாரணத்துக்கு மேசத்தில் இருந்தால், இப்போ நவக்கிரகங்கள் இருக்குது, சூரியன், சந்திரன், சிவன். இப்போ அந்த அந்த இடத்துல அந்த கிரகத்தோடைய வலிமை என்ன, அதோடைய பவர் என்ன, எந்த நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். செவ்வாய் அந்த இடத்துல ஆச்சு, சூரியன் உச்சம். பாக்கி உள்ள மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, சமமாக இருக்கா இல்லை பகையாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம்ல. ராகு கேதுக்கு இப்போ நம்ம அந்த ஒரு ஷார்ட்டை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இதில் போடுவோம், ஸ்க்ரீனில் வரும். அதில் இந்த ராகு கேதுக்கு பகை, நீச்சம், உச்சம்னு வரும். அது என்னதான் இருந்தாலும் அதை பற்றி தனியாக தான் எடுக்க முடியும் பாடம். ராகு கேதுகளுக்கு இப்போ உச்சமாக இருக்க உடனே நல்லதை செஞ்சிடும், இல்லை நீச்சமாகி போயிடுச்சு, அது கெட்டு போயிட்டாக்கும், அப்போ இந்த பாவக்கிரகங்கள் கெட்டு போனால் நமக்கு நன்மை தானே அப்படின்னு பொதுவாக எடுக்கக்கூடாது. அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ராகு கேதை பற்றி பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது. அது அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடும்போது அதை பற்றி பார்ப்போம். இதில் ராகு கேதுக்களுக்கு மட்டும் இதில் வரும்போது இந்த இடத்துல நீச்சம், இந்த இடத்துல பகை அப்படின்னு வரும். அதை நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ உச்சமான ஒரு கிரகம் நல்ல பலனை கொடுத்துருமா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எந்த கிரகமாக இருந்தாலும் லக்னம் வந்துடணும். இப்போ இதை பார்த்த உடனே அடுத்து லக்ன சூப்பர் பவர்னு எடுத்துருவோம். இப்போ அந்த கிரகத்தோட தன்மைகள், காரத்துவம், பாவத்துவம், அந்த கிரகத்தோடைய காரகம் என்ன, அது எத்தனாவது பாவத்தில் நிற்கிது, இதோடைய வேலை தான். அந்த லக்கணத்துக்கு அவர் எத்தனாவது இடத்துக்கு அதிபதி. பொதுவாக இப்போ சூரியனா அதோடைய காரகங்கள் என்ன, அதெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் பலன் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ ஒரு 2-3 வீடியோ அப்படி ஒரு போடலாம் அப்படின்னு பார்க்குறேன், போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நமக்கு யதார்த்தமாக ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ போட்டு ஒவ்வொன்றையும் பற்றி பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள், ஒரு ஷார்ட் வரும். இப்போ மேசத்தில் எடுப்போம். இப்போ மேசத்தில் எடுத்துட்டோம்னாக்கும் சூரியன்லேருந்தே வந்துடுவோம். ஏன்னா இடையில அப்படி குழம்பி போயிடும் நவக்கிரகம், அப்படி வரிசையாக அப்படி பார்ப்போம். சூரியன் மேசத்தில், சூரியன் உச்சம், சந்திரன் அந்த இடத்தில் சமம், செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி அந்த இடத்தில் நீச்சம், ராகுக்கு பகை. ராகு கேதுக்கள் 2 பேர்த்துக்குமே அந்த இடத்தில் பகை மேசத்தில். அப்படியே ரிஷபத்துக்கு வந்துடுவோம். ரிஷபத்தில் இருக்கும்போது சூரியன் பகை, சந்திரன் உச்சம், செவ்வாய் சமம் பெறுகிறார், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி நட்பு, ராகு கேதுக்கள் நீச்சம். சரிங்களா? அடுத்து வந்துடுவோம் மிதுனம். மிதுனத்தில் எடுத்திங்கன்னாக்கும் சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் ஆட்சி, குரு பகை, சுக்கிரன் நட்பு, சனி நட்பு, ராகு கேதுக்கள் நட்பு. இந்த இடத்துல இதை ஏன் நம்ம இப்போ இதை போடுறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தோடைய வலிமையை அனுசரித்து தான் நம்ம பலன் எடுக்க நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்துக்கு லக்னாதிபதியே எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மிதுனத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மிதுனத்தில் இருக்கும்போது இப்போ சொன்ன மிதுனத்தில், அப்போ மிதுனத்தில் சனி லக்னம், லக்னத்துக்கு அதிபதியான மகரம், கும்பம். அப்போ இந்த லக்னத்துக்கு அதிபதி சனி. சனி இப்போ இங்கே மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ கும்பத்துக்கு 5ஆம் இடத்துக்கும் மகரத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருகிறார். சரி, பொதுவாக சனிக்கு புதன் நண்பர். அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார், இல்லை சனி அந்த
வீட்டுக்கு அதிபதி அங்கே போய் நிற்கும் போது என்னவாகிறார் இதான் எடுத்துக்கணும். இப்போ மேசத்தில் இருக்கிற பகை சனி லக்னாதிபதி பகையாக இப்போ நீச்சம் பெற்று போய்விட்டால் அதோடைய பலன் வேற, சமமாகிவிட்டால் அதோடைய பலன் வேறு, உச்சமாக இருந்தால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோடைய பலன்கள் வேறு மாதிரி வரும். இப்போ அதை பார்த்துட்டு வருவோம். அப்புறம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு இந்த மாதிரி இருந்தால் இப்படித்தான் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ கெட்டு போச்சு அந்த தசா புத்தியே ஒருத்தரை கெடுக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிடம் அதாவது என்ன பண்ணுறதுன்னா, ஜோதிடம் ஒரே மாதிரி போகாது. இப்போ நூல் பிடிச்ச மாதிரி போகலாம் அப்படின்னா அப்படிலாம் நெளிஞ்சு சுழிஞ்சு தான் போகும். ட்ரெயின் மாதிரி அப்படியே தண்டவாளம் அதில் ட்ரெயினில் போகிறது, அது எங்கிட்ட ட்ராக்கை மாட்டி விடுறாங்கன்னு அங்கிட்டு போயிடும். 2 தண்டவாளயத்தில் ரயில் தண்டவாளம் இருக்குது. அந்த கம்பி மாதிரி தான் இருக்கும் 2. அதில் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே ட்ரெயின் ஓட்டுறதுக்கு அங்கே ஆப்ரேட்டர் டிரைவர் எல்லாமே இருந்தாலும் கீழே அந்த தண்டவாளையம் மாற்றி விட்றதுக்கு அங்கே ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அந்த கம்பி அந்த தண்டவாளையங்கிறது அது ஒரு ராடு கம்பி, அது எங்கிட்டு மாறுதோ அங்கிட்டு தான் ட்ரெயின் போகும். அங்கே அதே மாதிரி இந்த கிரக நிலையை வச்சு தான் பலன் எடுக்கணும் தசாபுத்திக்கு. சரி பார்ப்போம். மிதுனத்துக்கு பார்த்தாச்சு. இப்போ கடகத்துக்கு பார்ப்போம். கடகத்தில் சூரியன் சமம், சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சம், புதன் பகை, குரு உச்சம், சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேதுக்கள் பகை. சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் நட்பு, குரு நட்பு, சுக்கிரன் அந்த இடத்தில் பகை பெறுகிறார், சனி பகை, ராகு கேதுகள் பகை. புரியும். அந்த இப்போ நான் வேகத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் அந்த இதை ஷார்ட்டை எடுத்து அப்படியே வச்சு படித்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் அப்போக்கப்போ பார்த்துங்க, மனப்பாடம்லாம் வராது. சரிங்களா? நானே பார்த்து தான் சொல்கிறேன். சூரியன் சமம், சந்திரன் நட்பு, கன்னிக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கன்னியில் பார்த்தீங்கன்னாக்கும் சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சம் அந்த இடத்துல ஆகிறார், குரு நட்பு, சுக்கிரன் நீச்சம், சனி நட்பு, ராகு கேதுக்கள் நட்பு. அதே மாதிரி துலாத்தில் சூரியன் நீச்சம், சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை பெறுகிறார், சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், ராகு கேதுக்கள் நட்பு. விருச்சிகத்தில் சூரியன் நட்பு, சந்திரன் நீச்சம், செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி பகை, ராகு கேதுக்கள் உச்சம். இந்த ராகு கேதுகளை இது சொல்லிட்டு அப்புறமா வந்துடலாம். ராகு கேதுகள் நான் கன்ஃபியூஷன் ஆகல. தனுசில் சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் சமம், குரு ஆட்சி, சுக்கிரன் நட்பு, சனி சமம், ராகு கேதுக்கள் நட்பு. மகரத்தில் சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் உச்சம், புதன் சமம், குரு நீச்சம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு கேதுக்கள் நட்பு. கும்பம். கும்பத்தில் எடுத்துட்டிங்கனாக்கும் சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் சமம், குரு சமம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி வீடு, ராகு கேதுகள் பகை. இந்த இடத்துல கும்பத்தில் என்னையா சனியோட வீட்டில் ஒரு வீட்டில் நட்பாகுது ஒரு வீட்டில் பகையாகுது அப்படின்னா அது ஒரு கணக்கு இருக்குது, பார்த்துருவோம். அதே மாதிரி மீனத்தில் சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் நீச்சம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சனி சமம், ராகு கேதுக்கள் நட்பு. இந்த ராகு கேதுக்கள் எடுக்கும்போது இப்போ போட்டாச்சு. ராகு கேதுக்கள் பெரிய விஷயங்கள். எந்த ஒரு கிரகங்களே எடுத்தாலும் அதோடைய தசா புத்திகள் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி அந்த ஒரு கிரகம் இப்போ சூரியனை பற்றி எடுத்தோம்னா சூரியன் மேசத்தில் இருக்குது. லக்னம் என்ன, சூரிய தசை 6 வருஷம் நடக்குது. இந்த 6 வருஷத்தில் திடீர்னு பணங்காசு புகழும் வந்ததும் இருக்குது, அது இழந்ததும் இருக்குது. சூரிய தசையில் புகழும் அந்த பேர் நல்ல பேரும் கெட்டும் போயிடும். அரசாங்கத்தினால் தண்டனை, இந்த கோர்ட்டு தண்டனை, ஜெயில் தண்டனைலாம் அரசியல்வாதிகளால் தண்டனை கொடுக்கவும் செய்வேன் அந்த சூரியன். இப்போ இந்த மாதிரி தான் அந்த இது பகையாக இருக்கா, உச்சமாக இருக்கா, ஆட்சியாக இருக்கா, லக்கணத்துக்கு யார் நண்பரா பாவரா எடுத்துடும். நம்ம வாட்டில் இப்போ
லக்கணத்துக்கு இப்போ வந்து அவருக்கு வந்து எந்த லக்கணத்துக்கெலாம் வந்து பாவரா வருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து அப்படியே எடுத்துருவோம். மாரகர், பாவகர்னு இடத்துல இப்போ மிதுன லக்கணத்துக்கு வந்து அவர் மாரகராக தான் வர்றாரு. அப்போ அந்த சூரியன் போய் மாரகர் போய் உச்சம் பெறலாமா? ஆட்சி வரலாமா? அந்த நேரத்தில உச்சம் பெறலாம். அந்த இடத்துல சனி கூட இருந்து சூரியன் தசை வந்துச்சுன்னா தொலைச்சு எடுத்துப்புடும். அங்கே தான் விஷயமே இருக்குது. இல்லை செவ்வாய் கூட அந்த இடத்துல இருக்குது. அந்த பாவகங்கள் வலுப்பெற்றிருக்கு, சூரியன் வலுவாக இருக்குது. ஆனால் அந்த தசாபுத்தி வர்றப்ப நல்லா இருக்குமா அப்படின்னீங்கன்னா நல்லா இருக்காது. இப்படி தான் பார்க்கணும். எந்த ஒரு லக்கணத்துக்கும் லக்கண பாவிகள், லக்கண மாரகர்கள் 6, 8ஆம் இடத்துக்கு அதிபதிகள் வலுப்பெற்று இருக்கக்கூடாது. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, நான் ஜோதிடம் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தசாபுத்திகள் வரும்போது அவர்கள் பெரிய கஷ்டப்படுகிறார்கள். எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் இருந்துக்கலாம். இப்போ அடுத்து அதான் பார்க்க போகிறோம். லக்கண சுபர், பாவர், மாரகர், அசுபர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு லக்கணம் எடுத்துட்டிங்கன்னா சுபர் யார், அசுபர் யார், மாரகர் யார். நல்ல சுபர் நல்லது யாருக்கெல்லாம் செய்வார் அப்படிங்கிறது. இப்போ இந்த லக்கணம் இப்போ மேச லக்கணத்துக்குன்னா நன்மையை செய்கிறவர் யார், அசுபர் கொஞ்சம் கெட்டவர் யார், மாரகர் ரொம்ப கெட்டவர் யார், இப்படி எடுத்துக்கலாம். சரி பார்ப்போம். மேசத்துலேருந்து வருவோம். மேச லக்கணத்துக்கு சுபர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் இன்னொன்று சொல்லிடலாம். அந்த லக்கணத்துக்கு அந்த லக்கணத்தோட அதிபதிகள் சுபர் லிஸ்ட்டில் எடுத்துக்குங்க. ஏன்னா வீட்டுக்கு அதிபதி. அப்போ செவ்வாயை சொல்லல அப்படின்னு எடுத்துடக்கூடாது. செவ்வாய் வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து மேச லக்கணத்துக்கு வந்து அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார். ரொம்ப கெட்டு போயிட்டால் அந்த தசாபத்தி ஒன்றும் செய்யாது. அப்படி எடுத்துக்கலாம். இப்போ லக்னாதிபதி வருது, சுலம்பான்னு சொல்லிடலாம். இப்போ லக்கணத்துக்கு அதிபதி மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் வருது. அந்த செவ்வாய் திசையில் வந்து நன்மையே நடக்குமா? செவ்வாயோட காரத்துவமான சகோதரர்கள், சொத்து, அரசாங்க வேலைகள், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அடிதடி ஆனதும் இருக்குது. இதே மேச லக்கணத்துக்கு பஞ்சாயத்து இழுத்து விட்டதும் இருக்குது, சொத்து பத்து விற்றதும் இருக்குது. அதே செவ்வாய் திசையில் சொத்து வாங்கினதும் இருக்குது, வீடு கட்டியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. இது எப்படின்னா அங்கே தான் இருக்குது. லக்னாதிபதி லக்கணத்துக்கு நன்மையை செய்வார். லக்கணத்திலே இருக்கிறது நன்மை. அப்போ அந்த செவ்வாய் வந்து உச்சமாகவோ ஆட்சியாக இருந்தால் நன்மை. அடுத்தபடியாக இயற்கை சுபரான குருவோடு சேர்ந்திருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ இன்னும் நன்மை, இன்னும் நல்ல பலன் வரும். அப்படியே சுக்கிரனுடைய பார்வை வருகிறார், அவ்வளோதான், அது நன்மை தான். அவர் இருக்கிற இடம் பாவகம் என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, மேச லக்கணம் தான். லக்கணத்துக்கு வந்து விருச்சிகத்தில் ஆட்சி ஆகிறார். லக்கணத்தில் ஆட்சி ஆகிறது வேற. லக்னாதிபதி போய் விருச்சிகத்தில் ஆட்சியாந்து 8ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு அதோடைய திசை நடக்கும்போது 8ஆம் பாவத்தோட வேலையை செய்வார் முதல்ல. புரியுதுங்களா? குழப்பமாக இருக்கான்னு தெரியல, தான் அந்த போல. அதாவது விருச்சிகத்தில் இருக்கிற மேச லக்கணத்துக்கு விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் திசைகள் வரும்பொழுது ஆட்சியாக இருக்கார் லக்னாதிபதி தான். அந்த இடத்துல அவர் பாவச் செயலை செய்வாரா நன்மையை செய்வாரானாக்கு 8ஆம் இடத்து வேலையை கண்டிப்பாக முதல்ல செய்வார். பிறந்த இடத்துல இருக்க மாட்டீர்கள், வெளியூர் வெளிநாடு பயணம். இப்போ இந்த வெளிநாட்டுக்கெலாம் போகலாமான்னாக்கும் தாராளமாக போகலாம். அந்த இடத்தில் மீண்டும் ஒரு பாவரோட சேர்றார். இன்னும் கொஞ்சம் பாவக்கிரகங்கள் அதிகமாகும், சண்டை இதெல்லாம். வெளியில் போனாலும் அங்கே போய் தங்க முடியாது. பாவர் யாருன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல சனியத்தை எடுத்துக்கணும். சரி, சூரியன் பாவக்கிரகம் தானே, சேரலாமா அப்படின்னாக்கும் அது நம்ம மேசத்துக்கு அது 5ஆம் இடத்துக்கு அதிபதி. சூரியன் வந்து மேச லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி கூட லக்னாதிபதி சேரும்போது பாவச்செயலை செய்யாது, எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அப்போ சந்திரன் நீச்சம் பெறுகிறார், அப்போ செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ சந்திரன் சேரலாமா? தாராளமாக சேரலாம். அப்போ பலன்கள் கொஞ்சம் கூடுதல் கம்மியாகும். 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் இருந்து லக்னாதிபதியாக இருந்து தசா நடத்தும் போது அந்த 8ஆம் இடத்தோடைய வேலை அசிங்கம், துன்பம், துயரம், கேவலம்,
வெளியூர் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி ஒரு சொத்து வாங்குறது, சொத்து விற்கிறது, இல்லாட்ட சொத்துனால பஞ்சாயத்து வர்றது. 8ஆம் இடத்துல இருந்தால் பஞ்சாயத்து வரும், வாங்குறது இல்லை. இப்போல்லாம் சொத்து வாங்குறான் அப்படின்னா அங்கே கோர்ட்டு கேஸ் கலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். நான் வாட்டில் சிவனேன்னு இருந்தியா, எங்கள் மாமன் சொன்னார் அங்கனக்குள்ளே போய் இடத்த வாங்கி போடுப்போம் உனக்கு பிற்காலத்துக்கு நல்லதுன்னு. நான் வாங்கினேன், அந்த வாங்கின காசை விட 3 மடங்கு செலவழிச்சிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நிம்மதியில் நான் கோர்ட்டு கலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுனா இந்த மாதிரி உள்ள செவ்வாதசை தான். 8ஆம் இடத்துல இருந்து அடிதடி ஆக்கி செயலுக்கு போய் பஞ்சாயத்து இழுத்து விட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த செவ்வாதசை தான். சரி, இவ்வளோ நிம்மதியை கெடுத்து கடைசியில் போகும்போது நன்மையை செய்யுமானா செஞ்சிடும். இதுதான் ஜோதிடம். இப்படித்தான் போகும். சரி, பார்த்துருவோம். ஏன்னா லக்னம் சுபர் இந்த மாதிரி எடுக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்தோம். சுபர் ஒரு லக்கணத்துக்கு சுபர் யார், அசுபர் யார், மாரகர் யார், பாவி பார்த்துறாங்களா. மேச லக்கணம் சுபர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் சூரியனும் குருவும் முதன்மை சுபக்கிரகங்கள். சுபர் லக்கணத்துக்கு வந்து நன்மையை செய்யக்கூடியவர். இப்போ செவ்வாய் எப்படி நன்மையை செய்யணுமோ அதே மாதிரி சூரியனும் குருவும் நன்மையை செய்ய வேண்டும். சரி, இந்த சூரியனும் குருவும் நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா அவங்க தசாபத்தியில் வந்து நல்லதே நடக்குமா அப்படின்னா நல்ல நிலைமையில் இருந்தால் நல்லது நடக்கும். புரியுதுங்களா? புரியுறது கஷ்டமாக இருக்குங்க. இப்போ குரு எடுத்துக்குவோம். குரு வந்து மேச லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம். மேச லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன். 16 வருஷம் அருமை. இதே குரு போய் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று போய் இருந்தால், 10ஆம் இடங்கிறது மகரம், மகரத்தில் போய் குரு நீச்சம் பெற்று போய்விட்டால் அந்த இடத்துல பாவரோடு சேர்கிறார். அந்த இடத்துல சனி சேர்ந்தால் நீச்சபங்க ராஜயோகம், நீச்சபங்கம் ஆகிறார். செவ்வாயும் சேர்ந்தாலும் அந்த இடத்துல நீச்சபங்கம் ஆகிறார். அந்த இடத்துல செவ்வாய் உச்சம், மகரத்தில் சனி ஆட்சி பெறுகிறார்கள். ஆகனால வந்து 10ஆம் இடத்துல இருந்து இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் இருக்குது. அப்போ சேரும்போது நீச்ச பங்கமாகிறார். இருந்தாலும் சிம்மத்தில் இருக்கிற குருவை விட மகரத்தில் இருக்கிற குரு கொஞ்சம் பலன் கம்மியாக தான் செய்வார். இப்படித்தான் எடுக்கணும் பலன். புரியுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி சூரியன் சுபக்கிரகம்னு சொல்லியாச்சு. அந்த சுபக்கிரகங்கள் வந்து 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் ஆட்சி பெறலாம், நல்ல பலன். லக்னத்திலே உச்சம் பெறலாம், நல்ல பலன் 6 வருஷம். அதோடைய காரத்துவங்கள் அதோடைய பலன் நல்ல பலம். தசாபுத்தி காலங்களில் துலாத்தில் நீச்சம் பெறுகிறார், நல்ல பலன்ல. நீச்ச பங்கம் ஆகிறார், அந்த இடத்துல சுக்கிரன் கூட சேர்கிறார், மீண்டும் கொடுக்க செய்கிறார். அதோடைய பலன், அதோடைய வலு நல்லது செய்யும் அப்படின்னா அந்த கிழகம் நல்லதாக இருக்கணும். இப்போ நமக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போகிறோம், நமக்கு வந்து அவர் நல்லதே செய்யணும். ஆனால் அவர்கிட்ட இருந்தால் தானே அவர் வீட்டுக்கு போகிறோம். அவர் நல்ல நிலைமையில் இருந்தால் தானே, அவர் ஒரு பணம் காசு பணம் பொருளோட நல்ல செல்வந்தராக இருந்தால் தானே நமக்கு அந்த நேரத்துக்கு போகிறோம்னா நம்மளை கவனிப்பார். ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறாரு, இல்லை நமக்கு ஒரு உதவி பண்ணணும்னா அவர்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி தான் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த லக்னத்துக்கு நல்லதை செய்வார்கள். இப்படித்தான் எடுத்துக்கலாம். சரி, அப்போ மேசத்துக்கு சொல்கிறோமா? மேசத்துக்கு வந்து சூரியனும் குரும் சுபக்கிரகங்கள் போதும் விளக்கம். என்ன அப்புறமா பார்த்துக்கலாம். அசுப கிரகங்கள் புதனும் சனியும். சரி, இதே மாதிரி நன்மைக்கு இப்படி இருக்குது. இந்த அசுபர் மாரகர் புதன் சனி. அசுபரும் புதனும் சனியும் தான், மாரகரும் சனியும் புதன் தான். அப்போ லக்கணத்திலே இருந்து சனி நீச்சம் பட்டு போயிட்டார்ல, கெட்டு போயிட்டார்ல. அப்போ வந்து அந்த மாரகர் கிட்ட நடக்காமல நீங்கள் சொன்னீங்க, நடக்காமல் போயிருமா அப்படின்னாக்கா சனி தசை 19 வருஷம். அந்த இடத்துல ஏதாவது நீச்ச பங்கமாக இருந்தாருனாக்கா அவரோட கெடுதல் வேலையை பண்ணிடுவார். இதுதான் விஷயம். லக்கண மாரகர்கள் பாவிகள் வலுப்பெற்று இருக்கக்கூடாது, அதோட எடுத்துக்கங்க. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரிஷபம் சூரியன் புதன் சனி சுபக்கிரகங்கள் ரிஷப ராசிக்கு. அசுபக்கிரகங்கள் சந்திரனும் குருவும் சுக்கிரனும் அசுப கிரகங்கள். சந்திரன் குரு செவ்வாய் ரிஷப லக்கணத்துக்கு எப்படியாவது கஷ்டத்தை கொடுத்துருவார்கள் அந்த தசாபத்தியில். ஆனால் அவங்க இருக்கிற தன்மையை பொறுத்து தான். நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். அதே மாதிரி மிதுனம், மிதுனத்துக்கு குரு சுக்கிரன் சனி நண்பர்கள் சுபர்கள், அப்படி எடுத்துக்கலாம். சுபர்னா நண்பர்கள், சுபர்கள். சூரியன் செவ்வாய் குரு அசுபர்கள்.
மாரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் சூரியனும் செவ்வாயும் குருவும் மிதுன லக்கணத்துக்கு. கடக லக்கணத்துக்கு செவ்வாய் குரு நண்பர்கள் சுபக்கிரகங்கள் அப்படி எடுத்துக்கலாம். புதனும் சுக்கிரனும் அசுபர்கள். புதன் சுக்கிரன் சனி மாரகர். சிம்மத்துக்கு வந்து சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சுபக்கிரகம். புதன் சுக்கிரன் அசுப கிரகங்கள் மாரகர். சுக்கிரனும் சனியும் புதனும் சிம்மத்துக்கு. மாரகத்தை செய்யக்கூடியவங்க சுக்கிரன் சனி புதன். அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ அதெல்லாம் நட்சத்திரத்தை தான் செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சு இப்படி சொல்லிட்டோம் மாரகன்னா மாரகஸ்தானமான கெடுதலை தான் செய்வாரா அப்படின்னு இல்லை, இருக்கிற நிலைமையை பொறுத்து தான். புரிகிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நாள் ஆகும். சரி பார்ப்போம். கன்னிக்கு வந்து புதன் சுக்கிரன் சுபக்கிரகம். சந்திரன் குரு செவ்வாய் அசுப கிரகம். சந்திரன் குரு செவ்வாய் மாரகத்தையும் செய்வார்கள். துலா லக்னம் புதன் சுக்கிரன் சனி சுபக்கிரகங்கள். சூரியன் செவ்வாய் குரு அசுப கிரகங்கள். சூரியனும் குரு மாரகர்கள். விருச்சிக லக்கணம் சூரியன் சந்திரன் குரு சுபக்கிரகங்கள். செவ்வாய் புதன் சுக்கிரன் அசுப கிரகங்கள். புதன் சுக்கிரன் மாரகத்தை செய்வார்கள். தனுசு லக்கணம் சூரியன் செவ்வாய் புதன் சுபக்கிரகங்கள். சுக்கிரன் அசுப கிரகம் மாரகர் புதன் சுக்கிரன். மகர ராசிக்கு மகர லக்னம் ராசின்னு வந்துடுது லக்னத்துக்கு தான். மகர லக்னத்துக்கு வந்து செவ்வாய் புதன் சுக்கிரன் சுபக்கிரகங்கள். சந்திரன் குரு அசுப கிரகங்கள். சந்திரன் குரு மாரகர். கும்பத்துக்கு சுக்கிரன் புதன் சனி சுபக்கிரகங்கள். சந்திரன் செவ்வாய் குரு அசுப கிரகங்கள் மாரகர். சந்திரனும் செவ்வாயும் மாரகர்கள். மீன ராசிக்கு சந்திரன் செவ்வாய் சுபக்கிரகங்கள். சூரியன் சுக்கிரன் சனி புதன் அசுப கிரகங்கள். சூரியன் சுக்கிரன் சனி புதன் மாரகர்கள். இப்படி அது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நண்பர் பாவிகள் இப்படிலாம் பார்த்துட்டோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி எடுத்துன்னே இந்த மாரகஸ்தானத்துலேயும் அசுப கிரகங்களும் நம்ம இந்த லக்கணத்துக்கு கெடுதல் தான் நடக்குமா தசா புத்தியில் அப்படின்னா நல்லதும் நடக்கிறது இருக்குது. இதுக்கு மேலே நாம் கணிக்கணும். இது பொத்தாம் பொதுவான ஒரு பலன் அப்படி எடுத்துக்கலாம். இந்த ராசி பலனை மாதிரி இது ஒரு பொதுவான பலன். இதுக்கு மேலே ஜோதிடர் அனுபவம் தான் கற்றுத்தரணும். அப்படியே அதை சொல்கிறீங்க அப்படின்னா அந்தந்த இப்போ இதை நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே அந்த இடத்தில் இருக்கும்பொழுது இந்தந்த லக்கணத்துக்கு இவர்கள்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். அப்போ இவர்கள் அப்படியே நம்ம ஒரு மனிதனை போல எடுத்துக்கலாம். நமக்கு எதிரி வலுப்பட்டிருந்தால் நமக்கு கெடுதல் கண்டிப்பாக நடக்கும். அப்போ நம்ம அவன்கிட்ட போய் வம்புழுக்காமல் இருந்தால் கெடுதல் நடக்காதுல்ல. நம்ம விலகி போய்க்கலாம்ல. அப்போ அவன் விலகி இருந்தால் நமக்கு நடக்காது அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அவனோட தசாபுத்தி வரலைன்னா நமக்கு நடக்காது. சரி அவனோட தசாபுத்தி வந்துருச்சு, அங்கே தான் விஷயமே இருக்குது. எந்த லக்கணத்துக்கு வேணாலும் எடுத்துக்கங்க. அந்த மாரகர் பாவி அசுபர் பாவக்கிரக பாவி அப்படிங்கிறது அசுபர். லக்கண பாவியும் லக்கண மாரகரும். இந்த பாவின்னு நான் சொல்கிறது வந்து அங்கே அசுபர்னு எழுதியிருக்கும். அதான் இவர்கள் வலுப்பெற்று இருந்தால் உறுதியாக அந்த பாவகத்தை கெடுப்பார்கள். எந்த பாவகத்தில் இருக்கிறார் அவர்கள் கெட்டு போயிட்டார், அந்த பாவத்தை கெடுப்பார். புரியுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல எப்படின்னு. இப்போ ஒரு மாரகர் வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கார். 7ஆம் பாவத்தோட கரத்தை ஒன்றா கலச்சித்திரம் அதை கெடுக்குவார். 8ஆம் பாவத்தில் இருக்கிறார், அந்த பாவத்தை கெடுப்பார். அவருடைய வேலை மாரகத்தை செய்யணும். இப்போ 8ஆம் பாவத்தில் இருந்து ஆயுள் போயிருமா அப்படின்னா அசிங்கம் கேவலம் அதை கெடுப்பார். ஆயுளுக்கு பார்க்கணும்னா சனி வலுவாக இருக்கிறாரா, 8ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறாரா, அடுத்த ஸ்டெப் ஓடி போயிடணும். இப்போ 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு திருமணமே நடக்காதா, கெடுத்து விட்டுருமா அந்த கிரகம் எந்த ஒரு லக்கணத்துக்காக இருந்தாலும் அப்படி எடுத்தோம்னாக்கும் சுக்கரனுடைய வலு என்ன, 7ஆம் இடத்துக்கு அதிபதியான வலு என்ன, புரியுதுங்களா? இப்படி விஷயத்துக்கு போயிட்டே இருக்கணும். அப்போ அங்கே சின்ன சின்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பார், மனைவி கூட இல்லை கணவர் கூட, அவ்வளோதான். அதை அனுசரித்து இப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கார், நான் நிறையா விஷயங்கள் இருக்குது. சரி, மீண்டும் நமக்கு அதாவது நான் எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு நீங்கள் ஏதாவது இதை பற்றியாவது கேளுங்க, அதுக்குள்ளே ஒரு வீடியோ தர்றேன். நிறைய விஷயங்களுக்கு ஜோதிட பாடம் அப்படின்னாக்கும் 10, 30, 40 வீடியோ போடணும். அது பொறுமை பத்தாது எல்லாத்துக்கும். இது இப்போ இது வந்து ஆட்சி உச்சத்தை தான் பார்த்துட்டோம். இன்னும் திக்பலம் இருக்குது, திருக்பலம் இருக்குது.
அயனபலம், அப்புறம் ஆரோகணம், அவரோகணம், ம், சந்திரன நிலப்பாடு ஒவ்வொரு இதுவும் விளக்கம் போட்டு, கட்டம் போட்டு சொன்னா தான் புரியும். அத அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு ஜாதகத்தோட அடுத்தடுத்த வீடியோ நான் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியாது தான். ஆனா காலங்கள் ஆக ஆக தான் புரியும். நம்மளே போறோம், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இது எதாவது பத்தி சொல்லும்போது நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா கேட்க கேட்க பழக பழக இது கரெக்ட்டா தெரிஞ்சுக்கும். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள். நன்றாக இருப்பீர்கள். நன்றி. வணக்கம்.